பட்டிமன்றத்தில் வசதியில் இருக்கார், ஒரு கரிமானம். அவர் தேடி போய் கேட்குறாங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் சொல்லிட்டேன், ரொம்ப வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன். எவ்வளோ காலம் வச்சுருக்கேன்? எனக்கு தெரிஞ்ச நான் 80 வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு விட்டுருங்க, உங்கள் பெரிய மாடிக்கு நான் தரேன், செலவு அனுப்பு தரேன், விட்டுருங்க. அது சொன்னாரு, மாடி வாங்கி நான் என்ன பண்ணுறதுனால நான் போகிறேன். ஆனால் எனக்கு மாடி இருக்குது, அதனால் எனக்கு எதுவும் தேவையில்லை, தப்பு கார்டு நான் வச்சுருக்கேன் அப்படியா? உடனே அந்த பையன் நிறைய அமௌண்ட் எடுத்து அது கடன் கேட்டுருக்காரு, வச்சுக்கோ நான் கேள்வி கல்யாணம் பேசிவிட்டேன், வெற்றி பெற்று வச்சுக்கோ. அதை வாங்க மாட்டேங்க. இது ஹலாலான பணமா? இது ஹலாலான பணமா? எல்லாமே சுற்றி கொடுத்து அப்போ தான் நான் அந்த பையன் ஹலால், அந்த கொடுக்குற பையன் இது ஹலால், எல்லாமே சுற்றியமாக நீ சொந்த பணம் நான் தரேன், ஆனால் அதை வாங்கிக்கிறேன். திரும்ப ஒன்று கேள்வி கேட்கணுமா? கேள்வி அவங்க கையில் என்ன வச்சுருக்கேன். அவர் ஒரு சட்டம் ஒன்று கேள்வி, இது எதுக்கு? இதை அதை விட்டு செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சு எடுத்து வந்தேன். இதை பார்த்து கொடுப்பாங்க. சரி, 2ஆம் கிளாஸ் பேர் இருக்கார், இது ஒரு 5000 ரூபா பேர். அவர் அப்போ அந்த கிளாஸை வாங்கித்தான் இது ஹலாலா இருக்குமா, ஹலாலா இருக்குமா, ஹலாலா இருக்குமா? ஏன்னா ஹலால் இல்லாமல் நாங்கள் நோம்பு வச்சோம். ஹராமான சாப்பாடை நோம்பு வச்சா நம்ம நோம்புக்கு எந்த பலனும் இல்லை. அதே நேரத்தில் நோம்பு வச்சு எத்தனையோ நோபாளிகள் இருக்கிறாங்க. கம்மின் சாமின் மின் சியாமி இன்னல் ஜூ வலதஸ். அவங்க நோம்புல எத்தனை நோபாளி இருக்காங்க, பசியா தாக்கத்துக்கு தான் வச்சோம், வேற எதுவும் அவங்களுக்கு கிடைக்காது, நன்மை எதுவும் கிடைக்காது. காரணம் என்ன? பேச்சு நோம்பினால் தேவையில்லாம பேச்சு சொல்றாங்க. யார் பொய்யான பேச்சு விடவில்லையோ, பொய்க்கு யாரு ஆர்வம் தரவில்லையோ, ஆர்வம் தருகிறார்களோ அவங்களுக்கு நோம்பில் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. அப்போ வயிற்றுக்கு மட்டும் நோம்பு இல்லை, கண்ணுக்கு நோம்பு, காதுக்கு நோம்பு, கைக்கு நோம்பு, காலுக்கு நோம்பு, எல்லாம் நோம்பா இருக்கும். நாம் சாப்பிடா பட்ட உதவும், சாப்பிட எழுந்து உதவும், அக்கடிக்கிறோம், தூக்கம் நோம்பு, இதெல்லாம் நோம்பு இல்லை. ஒவ்வொன்றையும் ரசிக்குது. நோம்பு வச்சுட்டு எல்லா நாளுக்கு எதிர்பார்க்கலாம். 10 நாள் திறந்து கூப்பிட்டா, நான் ராமத்து தரைவா, ராமத்து தரைவா. நாம் எல்லா ராமத்து வேண்டியவர்கள் தான், வேண்டாத யாருமே இந்த உலகத்தில் இல்லை. ரஹமத்தை தரைன்னு அவன் கூப்பிட்டு வந்துட்டு கூப்பிட்டாங்க, வாங்கினது யாருக்கு? அது துவா கேட்டாங்கன்னா சொல்ல மாட்டோம், துவா கேட்டாங்கன்னா சொல்ல மாட்டோம். எல்லாம் கீழே இறங்குது. நாம் என்ன தேவைப்படுது? தேவையில்லாம இல்லை, தேவையில்லை யாரும் எல்லாம் அப்படிங்க எல்லா வீட்லையும் எல்லாம் நம்ம காப்பாற்றணும். மாத்திரை ஒன்று எல்லாம் கொடுக்குதா, அதுக்கும் நாங்கள் ஒதுக்கி செல்ல முக்கியம். எல்லாம் இப்படி சோதனை தான் அது. ஏன்னா தேவையில்லாத அல்லாவுடைய விஷயங்களில் நான் ஈடுபடலை, தேவையில்லாத நோய்கள்லாம் வருது, டாக்டர்லாம் கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி நம்முடைய அமல் குறைஞ்சதுனால இவ்வளவு சோதனை. அதனால 10 நாள் வந்து நின்னா இருந்தாலும் என்ன கோடி இருக்கு இவங்கள்ட்ட, இன்னும் கோடி கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். நாம கேட்கறது அவன் விரும்புறான், வற்புறுத்தி கேளு. அப்படி கேட்டா நான் சொல்லுவேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர் கேட்டாலே மக்கள் பயந்துருவாங்க. அவர் பேர் கேட்டா ஹஜ்ஜாஜ் யூசுஃபா அப்படி பயந்துருவாங்க. அவர் காபாவுக்கு போறார், உம்ரா செய்வார். அவர் வரான்னு கேள்விப்பட்ட உடனே மக்கள் எல்லாம் ஓடி போச்சு. அதனால தடுக்கப்பட்ட விட்டுருவார். 80,000 மக்கள் கொண்டிருக்காரு, அதில் 10,000 பேருக்கு சாப்பிட போகும். அந்த மாதிரி ஒரு சாப்பிடு உள்ளதான். இப்ப இந்த நிலையில அத்தனை ஓடிவிட்டாங்க, ஹஜ்ஜாஜ் தான் ஓடிவிட்டாங்க. ஊரான் மட்டும் சுற்றி இருந்தது. ஹஜ்ஜாஜ் கேட்கறாங்க, யாரும் தெரிய மாட்டேங்குது, எனக்கு கணக்கு தெரியாது, அதனால நான் தான் ஹஜ்ஜாஜ். அப்படியா? சந்தோஷம். இப்போ எவ்வளோ நாள் கொடுக்குறது? நம்ம வந்து இப்போ என்ன அல்லாட்ட கேட்கலாம், கேட்கலாம், ஹஜ்ஜாஜ் கேட்கலாம், கேட்கறது நிலைமை என்ன கேட்கணும்? அப்படியே பார்வை நான் கேட்குறேன். அப்போ அந்த சொல்றது, நான் இப்போ அதாவது ஆரம்பிக்க போகிறேன், தவாப் நான் ஆரம்பிக்கிறேன், நீ 3 நாள் சுற்றிட்டேன், 3 சுத்தம் பார்க்க. நான் 7 சுற்றிட்டு வரும்போது நான் ஒன்று பார்ப்பேன். ஒரு கண் பார்வை கிடைக்கல, முடிவு ஒரு கண் பார்வை கிடைக்கல, நான் முடிவு அப்படியே அதை பயன்பட்டேன். இப்போ ஹஜ்ஜாஜ் 7 சுற்றிட்டாங்க போகிறான். அவர் காப்பாற்றலையும் பிடிச்சி எவ்வளோ கண் தான் பிரச்சனைச்சு. இப்போ உயிரே பிரச்சனை வச்சு நான் மாட்டேங்கிறேன். என் கண் பார்வை, என் கண் பார்வை அழுது அழுதாரு, எல்லாம் கண் பார்வை. ஹஜ்ஜாஜ் யூசுஃப் கேட்டாரு, கண் பார்வை வந்துச்சா? இப்படிதான் கேட்கலாம். யாருங்க ஒரு பெரிய பொறுப்பை எப்படிதான் கேட்கணும் கேட்டா, அந்த மாதிரி கேட்கணும். துவா அங்கீகரிக்கப்படுற நேரம் பிரச்சனை கையில்
சாய்வு வரமாட்டா நோப்பாடுக்கு ரெண்டு சந்தோஷம். அது ஒன்று என்ன நோக்கு துறக்க இடத்துல அதுக்கு பல மில்லியன் கொடுத்தாலும் கிடைக்காது. அங்கே உட்காருங்க, கஞ்சி இருக்கட்டும், வேற்றோட இருக்கட்டும், என் வாசி ஒரு மக்கிறான் விசாலமா மன்னிப்பு கொடுக்கணே என் பாலத்தை பண்ணி அதனால கேட்கும். நோம்பை கஞ்சி பார்த்துக்கிட்டு பேர்த்துக்கிட்டே நீ என்ன பண்ணுறது தெரியாது. அந்த நேரம் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அதுக்கு முன்னாலேயோ நீங்க அங்கே உட்கார்ந்து அல்லாஹ் என்னெல்லாம் கேட்கணும் அவ்வளவு கேள்வி நடக்கணும். அது துவா அங்கீகரிக்கிற நேரம். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருக்கும் கொடுக்கல, நமக்கு மட்டும்தான் தலைவர் இருந்திருக்கான். பெருமானார் உண்மத்துக்கு சல்லா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் பார்க்கணும் தான் நான் பார்க்கணும். அல்லாஹ் சொன்னா ஒரு நாள் பார்க்கணும் சக்தி கண்ணில் இப்போ பாருங்க. ஆனால் அவர் கண்ணுக்கு பவர் இருக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணுக்கு பவர் இருக்கு. அவரே சொல்றாரு பார்வை யார் நடக்குதுன்னா 3 மைல் கப்பா ஒரு கருப்பு பாறையில ஓடக்கூடிய கருப்பு இருப்ப இங்க இருந்து நான் பார்ப்பேன். அமாவாசை போல கருத்த பாறையில கடுமையான இருள 3 மைலுக்கு அப்பால் ஒரு எறும்பு கூட பார்க்குற ஆட்கள் எனக்கு இருக்குது. அவ்வளோ ஆட்கள் எனக்கு இருக்கு. யாரும் அவனை காட்டு எல்லாம் பார்க்க முடியாது, லந்தராணி இங்கே பார்க்க முடியாது. அவர் ரொம்ப போட்டு கேட்டார், சரி இந்த மலைக்கு வா. அந்த மலையில என் பேரொழி கொஞ்சம் தான் நான் அனுப்பினேன், என் பேரொழி கொஞ்சத்தை மட்டும் காட்டேன். அந்த மழை தரிப்பட்டுச்சுன்னா நீ பார்க்கலாம், தரிப்பட்டு போகும். அவரும் போய் உட்காந்துருக்காரு மலையில. எல்லாம் லேசா நம்ம பேர நடந்து கட்டி போடுறோமே அந்த அளவு உள்ள உண்மையை தான் கண்ணெல்லாம் காட்டினாங்க. அதை தாங்க முடியாம அந்த மழை உடஞ்சிச்சு. அவர் நைட்டு மட்டும் விட்டார். அவர் சின்ன பொலி கூட அதை பார்க்கல. அந்த அல்லா ரூசாக்கள் கேட்கிறாங்க, இதுவரை இந்த யாரை பார்த்து பழகுறது யாரை பார்த்துருக்கியா? உனக்கு எனக்கு போய் தொலைவு இருக்கிறார். பல்லா சொன்னா உனக்கு எனக்கும் இந்த உலகம் பூமிக்கும் வானத்துக்கும் தொலைதணும் இதே போல 23 தொலைவு இருக்கிறாங்க. எனக்கும் அந்த முந்தா சுந்தர் முந்தாவுக்கு 70,000 தலை இருக்கு. ஒரு தலை 10 தலைக்கு முதல்ல இந்த வானம் பூமியின் அளவு. அப்ப 70,000 தலைகளுக்கு அப்பா நான் ஏற்கனவே நீங்க பேசுறேன். அப்ப இதை நீட்டி யாரே பார்க்க முடியாது. என்னதான் கேட்க மாட்டேன். இந்த நீட்டி யாரும் பார்க்க முடியாது. பார்க்கல, எதுவும் பார்க்கல, நான் பார்க்கிறேன். எப்போ பெருமாதம் பெருமாதம் உண்மத்தை நோம்பு வச்சுட்டு நோம்பு திறக்கும் போது என்னென்ன கேட்பாங்களோ சந்தோஷத்துல நான் அவங்க 70,000 தலை நீட்டி இந்த சமுதாயத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன போது பூசாலாம் நமக்காக வந்து சிபாரிசு பண்றாரு. எல்லாம் நகை கொடுக்கும் அப்படின்னு நோம்பு திறக்கிற நேரம் கடுமையான நேரம். அது ஒரு தலையில கேட்டு 3 தலை கழுது எல்லாரையும் பார்த்து முடிச்சுது, எல்லாரையும் பார்த்து முடிச்சுது, எல்லாம் பாட்டு முடிச்சுது. இப்போ நம்ம அந்த நோக்கில் அதிகமாக ஓத வேண்டியது குரான் தான் வரும். கண்டிப்பாக குரான் ஓதியாகும். ஒரு பக்கம் எடுத்து பாருங்க, எனக்கு கடுமையாக நல்லா இருக்குது. ஏன்னா எல்லா பேருமே நோக்கு தான் இருக்கு. இந்த நோக்கும் குரானும் நல்லா இருக்கணும். நோக்கும் குரானும் நல்லா சிபாரிசு பண்ணும். அப்போ 2 தான் சிபாரிசு. அப்போ குரான் போதுறோம்னா அதை நம்ம வந்து போட்டி போடுறாங்க. அவங்க குரான் வந்து போட்டி போடுறாங்க. ஹைதராபாத்ல வீட்டில் போய் ஒவ்வொரு வீட்டில் கேட்டுருக்கோம். இந்த மாதிரி பெரிய ஒரு குரான் உள்ள ஒரு அதில் 30 நாளைக்கு 30 குரான் போதும். பெண்கள்லாம் 1000 பேர் இருக்காங்க. 30 நாளைக்கு 30 குரான். சில பெண்கள் ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு குரான் முடிப்பேன். அது லட்சக்கணக்கில் தாண்டி ஒரு மாசம் ஒரு முறை ஒரு பல கோடி வருது. அது கூட ஆய்வு பண்ணிட்டாங்க. குரானுக்கு குரான் எடுக்க வேண்டிய காலம், இறங்கின காலம். இந்த காலத்தை நம்ம என்ன பண்ணலாம்? எடுக்கிறதே பாருங்க, கொஞ்சம் பாருங்க. ஆதார் கலாம் அப்படி இது கூட வார்த்தை அப்படியே நீங்க சொல்லி உத்தப்படுத்தாங்க. அது எவ்வளவு நன்மை இருக்குது. 2வது இந்த நோக்கில் அது நமக்கு பறக்கத்தான் தந்துட்டோம். அதுல முதல்ல லாயிலாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓதுவது லாயிலாக. அடுத்த அஸ்தவருதான் அப்பே நரகத்திலிருந்து விடுதலை செய்யும், சொர்க்கத்தை கொடுத்தான். இந்த 4 கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம சொல்றாங்க இந்த 4 கேட்டுட்டே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு லாயிலாக லாயிலாக தருவாங்க, அஸ்தவரில் தருவாங்க. எல்லாம் 5 தான் வேண்டாம், நரகத்தை விடுதலை செய்யும், 10 ஜன்னத்தை சொத்துங்களே அப்படி தமிழ்ல கேட்டாங்க. ஒரு 10 தான் உட்கார்ந்து செய்யலாம், வீட்டு போன 10 செய்யலாம், எங்க போன 10 செய்யலாம். இதெல்லாம் என்ன நமக்கு மிகப்பெரிய செல்வம் கட்டல். செல்வத்தை கொட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம வாங்கினாங்க. வெறும் போச்சு சாப்பிட்டு இல்லை. இந்த அமர்வு மட்டும் போடுறோம். ராக்கர்ல தொகுறோம், தராமி தொகுறோம். இப்போ குறைஞ்சது ஒரு 27 வச்சுக்கோங்க, 27 தொகுறோம். 27
அது நன்மை தெரிஞ்சா நீ நின்று நிக்கிற ஒரு நன்மை கூட கொஞ்சம் சதலா தொழுறாங்க ஒரு நாள் ராக்வல்ல சதாசடைய பெரிய பையன் இங்கே வந்துட்டார் நல்லா தொழுறாங்க நம்ம தூங்குவோம் தூங்குமே பக்கத்தில் இருந்தார் சல்லதை அந்த கை பிடிச்சி எடுத்து நீர் பண்ணுறாங்க பின்னாடி கை பிடிச்சி பிடிப்பாங்க இங்கே வந்து கேட்க சதம் நேராக நிப்பாட்டான் அவர் கீழே சரி சல்லாசம் தொழுறாங்க நானும் பெருமாள் கொண்டு சல்லாசம் பசங்க பக்கரா வர ஆரம்பிச்சாங்க ஓதுனாங்க 100 ஆயிரம் முடிச்சுடுவாங்கன்னு நான் நினைச்சேன். அங்கே அது ஓடிக்கிட்டு இருக்கு. அடிச்சு சொல்லாது போயிட்டா எல்லாமே நமக்கு தாங்க 5 ஜுஜு ஓதுறா. ஆனால் ஓடி வந்துட்டேன். முதல்ல நமக்கு நினைக்க முடியாது. நான் ஓடி வந்துட்டேன். மனசுல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ஓடி வந்துட்டேன். அப்போ அதுக்கு பிறகு திரும்ப நான் தொந்தா கஷ்டப்பட்டு தொந்தா நான் கேட்டு ஏன் சொல்லுமா அப்போ அவங்க சொன்னாங்க நமக்கு எப்போதும் சிறப்பாக இருக்கிறது எவ்வளோ சிறப்பும் உலகத்திலே கிடைக்காது. அதெல்லாம் மட்டும்தான் தரணும். அந்த சிறப்பு எனக்கு கொடுக்கணும். அந்த சிறப்புக்கு நான் எப்படி தெரியுமா அதுக்கு அவங்க அப்படி நின்றாங்க. நம்மளை பாருங்க இந்த உலகத்தில் 800 கோடி இருக்காங்க. அதில் நம்மளுக்கு உம்மத்தில் பக்கம் வச்சால இதுவே மிகப்பெரிய ஒரு நேரம். ஆனால் அந்த நேரத்துக்கு நாம் நன்றி தெரிவிக்கணும். ஒரு 20 ரக்காய்க்கு வந்தால் என்ன ஆகும் போகுது? 1 மணி ஆகுது இல்லை 1 மணி தானே ஆகும். இது கூட நம்ம நிற்க முடியும்னா போய் தேவையில்லாத இடத்துல பாட்டை வச்சுருவான். இப்போ நீ இதில் நின்றுங்க. இப்போ தேவையில்லாமல் தேவையா இப்போ நிற்கிற தேவையில்லாம அருமையான ஒரு நேரம் அது 1.25 ஜூன் ஓதுறாரு 1 ஜூன் ஓதுறாரு. அது கேளுங்க. கேளுன்னா நான் நன்மை தந்துறாங்க. இதாக புரியாத புராணம் படிச்சுட்டு நீங்கள் வாங்கி போட்டு நீங்கள் கேளுங்க. என்ன ஓதுறான்னு கேளுங்க. அப்போ அது பிறகு ஒரு பாவத்தை நான் மன்னிப்பேன். நான் மட்டும் செய்வேன். ஒரு பாவத்தை நான் மன்னிக்கிறேன். குரான் ஓது அதுதான் என்ன பண்ணா நமக்கு ஓத தெரியாது. ஒரு ஆப்பில் வச்சு ஓதுவோமே நம்ம அதை ஒரு கேட்போமே அப்படின்னு முன்னோக்கி செஞ்சு போனாங்க. இப்போ நம்ம காட்டு என்ன நான் ஒரு நேரம் ஓதுறாரு தாங்காது அந்த மாதிரிலாம் அவங்க தானே ஓதுறாரு. இப்படி நம்ம பார்க்கணும். எவ்வளவு நேரம் நிற்கிறோமோ அவ்வளவு நன்மை. சரி இப்போ 27 ரக்காய் கொடுக்கும். அப்போ 27 சுஜூத் செஞ்சுருக்கும். அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான சுஜூத் இருக்கும். அது அல்லாஹ் பண்ணி தான் கொஞ்சம் வேறாக கொடுக்குறது. அது ஒரு 27 செஞ்சுருக்கும். சரிதான் ஒரு 54 சுஜூத் சேர்ந்தது. 54 சரிதானையும் சுபான அப்படிங்கிறாங்களா ஒரு 3 தடவை கட்டுப்படுத்த போட்டுது. இந்த 54 3ஆக்குங்க. இப்போ 1180 மீட்டர் செஞ்சா தஸ்மீ வருது. 3 செஞ்சா தஸ்மீலாம் இருக்கணும்னா சுபான அப்படிங்கிறாங்களா சுபான அப்படிங்கிறாங்க போதும் மாட்டியா. இதை ஒன்றே ரொம்பலாம் இருக்கணும். ஒன்றே ஏற்றுக்கிட்டா போதும். அல்லாஹ் நம்ம ரொம்ப பிரியமாக வச்சுருப்பான். இப்போ அதுக்கெல்லாம் நம்ம கஷ்டப்படுது. என்ன அதுக்கு 9 போதும் வந்துருக்கேன். ஏன் நீட்டாக இருக்கிறேன்? ஏன் குறைக்கல? நீட்டாக போகிறது எவ்வளோ யாருக்கு எவ்வளோ என்ன முடியுது கஷ்டமா இருக்கு. நான் போய்விட்டு தான் உங்களாம் இந்த மாதிரி கஷ்டத்தை விடும். அதுக்கெல்லாம் வம்பளாக இருக்கக்கூடாது. வம்பு உலகம்னா அந்த தொழில் இல்லை. வம்பு உலகம் தொழில் இல்லை. தொழில் இதெல்லாம் எல்லாம் கணக்கு பண்ணி இந்த சமுதாயத்துக்கு மேலும் மேலும் கொடுக்கணும் ஆசைப்பட்டு அல்லாஹ் இன்னைக்கு 13 12 முடிச்சிருக்கோம். 13 ஆச்சு 13 ஓடிக்கிட்டு இருக்கோம். 13 நோம்பை நாம் வச்சிருக்கோம். இந்த 13 நோம்பையும் அல்லாஹ் நம்ம ஏற்றுக்கொண்டு அது பிரதிபலன் நமக்கு நடந்துருவாங்க. அதே நேரத்தில் இந்த மார்க்கத்தில் நோம்புகள் இருக்குது. இதை நாம் அதிகமாக ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறோம். செலவு பண்ணுங்க. இந்த செலவுக்கு கேள்வி கொடுக்கல. குடும்பத்துக்கு செலவு பண்ணால் கேள்வி கொடுக்கல. இந்த நோம்புக்கு செலவு பண்ணால் கேள்வி கொடுக்கல. விருந்தாளிக்கு செலவு பண்ணால் கேள்வி கொடுக்கல. ஆனால் பாக்கி தான் கேள்வி கொடுக்கும். இந்த கேள்விகளுக்கு இல்லாக்கால் அதே நேரத்தில் ஒரு முசாபத்து வீட்டில் திருப்பி போயிடும். ஒரு முசாபத்து நம்ம வீட்டில் திருப்பி போயிடுது. ₹1 ₹1 5 ரூபா வச்சு கேள்வி வந்து 2 பேர் ₹2 கொடுங்க ₹1 கொடுங்க இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. நீ கொடுத்து பாருங்க. உங்களால பல பேர் உங்கள்கிட்ட வாங்க வேலைக்கு எல்லாம் பெரிய சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப நல்ல காலம் இல்லை. இந்த காலத்துல தான் வரைக்கும் உருவாங்க உருவாங்க. நம்ம அதிகமாக கொடுக்கணும். அதே நேரத்தில் எல்லாம் நம்ம எதிர்பார்க்குற அந்த 10 மகரிப்பு நேரம்னா இந்த மகரிப்பு நேரத்தில் நம்ம கேட்டோம்னா எல்லாம் அப்படியே தரோம். 2வது சகருக்கு சாமி நேரம் இங்கே வந்துருக்கு. பள்ளிக்கு வந்துருக்கு. அங்கேயும் வீட்டில் உட்காருங்க. டிவி போட்டிங்க. நம்மளாம் நாங்கள் வீணாக போனாலும் ஒன்று தேவை
எப்பொழுது பேசுவாரு அதை நம்ம கேட்கக்கூடாது. இந்த அகில்மாரெல்லாம் ஒரு சட்டம் போட்டு விட்டாங்க. இவர் கூடுவார் கூடாது. இந்த கொள்கை கூடி போச்சாரு. அந்த நேரத்தில் அல்லா சொல்றார், சகா நேரத்தில் அல்லாஹ் நம்ம சொல்லும்போது மூமின்கள் சக நேரத்தில் பாவம் மன்னிப்பு கேட்பாங்க. நீங்க சக மூமிக்கு வந்து உட்காருங்க, நீ பாவம் மன்னிப்பு கேளுங்க. அந்த நேரத்தில் எல்லாம் நமக்கு எதிர்பார்த்துருக்காங்க. பாவம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அல்லா என்ன பண்ணுறது, நமக்கு ஆசைன்னா நம்ம எல்லாம் பருத்தப்படும். இந்த அழுப்போட யாரும் இருக்கக்கூடாது, பாவம் இந்த அழுப்பில் நம்ம போயிடக்கூடாது. அதனால நம்மளை சுத்தப்படுத்தணும். நம்ம அதுதான் கொண்டு வைக்கிறோம். இப்போ சகத்தில் வந்து சாப்பாடு வந்துட்டு அதை எனக்கு நான் வேலை பார்க்குறேன், விசாலை சாப்பிட்டு படுத்தலாமா, படுக்க ஒன்று பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் எந்திரிச்சு ஒரு டம்ளர் பாலாக தனியாக கொடுத்தோம். அந்த உணவுக்கு ஈடாக உலகம் எதுவுமே நம்ம கொடுத்தான். சகர் அது சொகூர் பர்க்கத், சகர் செய்வது பர்க்கத். அதை பர்க்கத்து இறங்கிட்டு இருக்கு. நல்லா சாப்பிடுங்க, வேணாலும் சொல்லுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆனால் கொஞ்சம் குறைச்சிக்குது. இந்த சகர் சாப்பாடும் இஃப்தார் சாப்பாடு விருந்தாளி வந்தா இது கேள்விப்படுது. பாக்கி ஏதாவது கேள்விப்படக்கூடாது. நம்ம ஹராம் சாப்பிடக்கூடாது. சம்பாதி கொடுக்கலாம், நான் எப்படி வேணா சாப்பிட முடியாது. கேள்விப்படக்கூடாது. நீ சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டேன்? இதுமா நம்ம பிரியாணி பார்க்காத போல, இங்கே பிரியாணி நம்ம வந்தா போல. இப்போ பிரியாணி தான் ஓடிட்டு அப்படின்னா பிரியாணி தான் ஓடிட்டு. ஆனால் இவன் நான் பார்க்கவே இருப்பது கிடைக்காம போது சரி யாருக்காக பாட்டு நான் ஆனாலும் இல்லை சாப்பிட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க, அதை யோசிச்சு பாருங்க. யார் கொடுத்தா? நல்லா கொடுத்தா. நல்லா பண்ண ஒரு நன்மை இல்லையா? அந்த நன்மையை தான் அவன் கேட்கிறான். சாப்பிடும்போது கொடுக்கல சொல்லுது, சாப்பிடும்போது அது இப்ராஹிம் விருந்தாளி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. இப்ராஹிம் விருந்தாளி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிட ஒரு நாள் விருந்தாள் கிடைக்கல, அவனும் பட்டி இதில் கிடையாது, பட்டி தான். 12 விருந்தாள் கிடைச்சிட்டாங்க, வந்துட்டாங்க. எப்போதும் பார்த்தா விருந்தாளிச்சுன்னா ஆடு மாடு உடனே அடுத்து விருந்தாளி வந்தாங்க. அப்போ பொறிச்சு வச்சுட்டாங்க. 2 மலர்கள் வந்தாங்க, ஆட்டை பொறிச்சு வச்சுட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க. இது என்ன விலைன்னு சொன்னா தான் நாங்கள் சாப்பிடுவோம். இது என்ன விலைன்னு சொன்னா தான் நாங்கள் சாப்பிடுவோம். நான் சாப்பிட மாட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, இப்ராஹிம் சொன்னா விளையாடு பிஸ்மில்லா சொல்லுங்க, சாப்பிட்டு இதான் விளையாடுறாங்க, இது இந்த வேலை தான். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் மலக்கு சாப்பிட மாட்டோம், உங்களுக்கு நல்ல செய்ய. அதனால தான் அல்லா உங்களுக்கு தேர்ந்தெடுத்தான். அப்போ அல்லா உங்களுக்கு தேர்ந்தெடுத்துன்னா இந்த ஒன்றுக்கு தான் நீங்கள் விருந்தாளி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனால விருந்தாளிகள் அதே இதில் குடும்பத்துக்கு செலவழிக்கிறது, ரமதான செலவழிக்கிறது, இதெல்லாம் அல்லாவிடத்துல உங்களுக்கு பரிகாரம் அதிகமாக கிடைக்கும். நன்மையை நாடி செய்யுங்க, நன்மையை ஆடி செய்யுங்க, சொல்லுவாங்க. நான் அதே இடத்துல பொய் பேசுறதை விடல, பொய்யான வாழ்க்கையை விடல, தேவையில்லை, ரொம்ப தேவையில்லை. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம தேவையில்லாமல் பேசி அசிங்கமாக பேசி அடுத்தவங்க பேசி நம்ம நோக்கம் வீணாக்கணும். தேவையில்லாமல் பேசி நம்ம நோக்கம் வீணாக்கணும். சில சமயங்கள்லாம் நம்மகிட்ட தயாராக இருந்தது, இந்த நோக்கில் தான் நிறைய நோக்கம் புரியுது, அதை ரொம்ப அவகாசம். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப தீமைன்னா நம்ம அடுத்தவரை பற்றி உயர்வாக இல்லை, தாழ்வாக என்னது நோக்கில் பார்த்துட்டு அடுத்தவங்க உயர்வாக இல்லை, தாழ்வு என்னது. அதே மாதிரி அநியாயம் பண்ணிடுவோம். அநியாயம் பண்ணினா இந்த உடனே தண்டனை கிடைச்சோம். என் நோம்புனாரு கை ஏற்றிட்டார், உடனே அல்லா அப்படி ஏற்றுக்கணும். பிரமாண செல்லத்தை காட்டில் ஒரு சாமி ஒவ்வொரு அது பிரமாண அது சராண்டி ஆகிட்டாரு. அவர் 5 வருஷம் 5 பேர் ஈழக்காரர் எமனில் இருக்கிறார். உமரை தாண்டி எமனில் வைரஸ் வாங்க கூப்பிட்டார். கூட்டம் வந்து எமனில் விட்டார். மக்கால வந்த உடனே மதீனாவுக்கு வந்துட்டார். மதீனால உமரை பார்க்க போகணும். உமரை பார்க்கறது ஒரு கூட்டம் நிற்கிது, டைம் நிற்கிது. இப்போ ஒரு சலத்தை இந்த வைரஸ் நிற்கிறார். அதுக்கு முன்னால முன்னால ஒரு வேறு முக்காக குறைச்சி பெருமாள் கொடுத்து சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணாரு, இவருக்கு முன்னாடி முடிக்கிறார். இவரு கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார், அவரு கொஞ்சம் கம்மியான கம்மியான. நான் வருஷம் எனக்கு முன்னாடி நீங்க வருஷம் இருந்தார். இவர் தட்டின உடனே அந்த பயம் இருந்துச்சு. சின்ன உடம்பு பெரிய உடம்பு நம்ம தட்டிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துருச்சு. அவர் சொன்னாரு, இந்த பாவத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன், என்னை நீ அடிச்சட இந்த பாவத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன். இப்போ கேஸ் மட்டும் போயிடுச்சு.
உமர் சொன்னாங்க பையன் சொல்லுவா நீ ஏன் படிச்ச? ஏன்னா நான் வருஷம் அடிக்கிறேன் முக்காமண்ணா எனக்கு முன்னால் அவங்க திடீர்னு வந்துருந்தா எனக்கு கோவம் வருமா அதை அடிச்சுட்டேன். சரி வெறும் உட்கார் கேட்க நம்ம சொன்னோட அவரை கீழே வந்தார் நீ அடிப்பான் அவர் கூட்டி நீ அடி நீ அடிச்சார்ல அவர் இவங்க உட்கார்ந்த உடனே ஒவ்வொரு சத்தா உட்காருன்னு சொன்ன உடனே அடிவாங்க உட்கார்னா உட்கார்ந்து இல்லையா அவர் அடிக்க போனவர் இவ்வளோ பயத்தியான கை கட்டிட்டு விட்டவர் அடிவாங்க ரெடி ஆகிட்டாரு வேணாம் நான் அவரை மன்னிச்சிட்டேன். அவரை மன்னிச்சுட்டு அந்த அவர் சொல்றாரு உட்காந்து அடிவாங்க நான் அவரை மன்னிச்சிட்டேன். அப்போ அவர் சொல்றாரு நான் நாளைக்கு யாவது என்னை அடிச்சுட்டான்னு எல்லாரும் தான் சொல்லிட்டு கூடாது. அதனால இப்போ நீ இது கொடுத்துட்டு குத்துக்கிட்ட நான் மன்னிச்சேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பதனமாக நான் உன்னை அடிச்சுட்டு போறவ நான் மன்னிப்பு கட்டி மன்னிச்சிட்டேன். அதை எனக்கு திருப்தி வரல. என் குதிரை கொண்டு வந்து 12 லட்ச ரூபா அந்த குதிரை நான் வாழ் கொண்டு வந்து அது 12 லட்ச ரூபா அது மட்டும் வரையும் சொத்து நான் பணம் எடுத்து வந்துட்டேன் எல்லாம் உனக்கு தான் நீ மன்னிச்சதுக்கு அத்தனை ஒரு நான் தந்துட்டேன். அப்போ அதற்கு பெருமான் அதற்கு உமருக்கு தான் சொன்னாரு அந்த அடிவாங்க நடந்துட்டு அவர் யார் தெரியுமா? நீ அடித்துன்னா பரவாயில்ல அடிக்காட்டி பரவாயில்ல அவர் யார் தெரியுமா? சல்லல்லா அவர்கிட்ட கை கொடுத்துருந்தார். சல்லல்லா அவர் காலையே வந்தார். இது யமன் நாட்டில் இருக்க யமன் நாட்டில் பெருமானாட்டில் இருக்கிற காலத்தில் பெருமான மக்கள் பதில் இருக்காங்க. யமன்ல ஒருத்தர் நபின்னு சொல்லிட்டான். யமன்ல ஒருத்தர் நபின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவனை போரிட்டு கொண்டுட்டாரு. ஏன் இந்த கைது இஸ்லாத்துக்கு எதிரியான இஸ்லாத்துக்கு எதிரியான நான் தான் நபி என்று சொன்னார். அவனை மிகப்பெரிய பெருமாளை மருத்துவம் வச்சு கடைசி காலத்தில் தமிழ் படத்தில் போட்டு போறாங்க. நான் போட்டு போறாங்க. இப்படி நம்ம போனால் என்ன ஆகும் ஒரு கவலை. அப்ப இவர் தான் இந்த இவர் தான் ஃபைரோஸ் தான் அவனை வெட்டி துண்டாக்கிட்டார். இப்போ சல்லாத்தில் கேள்விப்பட்டோன்னு நான் மனிதர்களே ரொம்ப சிறந்தார் வர்க்கத்தார் மக்கள் அவருக்கு பெருமானார் மாறாட்டினாங்க. அந்த மனிதர்களே தான் செய்த தப்புக்கு கூட அடி உட்கார்ந்தார். இப்போ அவர் சொல்றாரு அதான் அவங்க சல்லாத்தில் சண்டை பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க நான் அடிச்சிருந்தா என் நிலைமை என்ன இருக்கும் மன்னிச்சதே எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் எல்லாம் சந்தோஷம் இருக்க மாட்டேன். ஒவ்வொரு தடுக்கிறது தேவையில்லாமல் பேசுறது அசிங்கமாக பேசுறது கொஞ்சம் ஏதாவது தாங்க விவரம் பேசுறது இப்போ இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நாம கட்டுப்பட்டணும் குரான் ஓதணும் திக்கம் செய்யணும் அஸ்தஃபிருல்லா சொல்லுங்க லா இலாஹா சொல்லுங்க யாரும் நரகத்தில் விடுதலை கொடு எனக்கு சொல்றது தான் இந்த நானே ஒரு படம் கேட்க சொல்லியிருக்காரு. சும்மா உட்கார்ந்து 10 தடவை கேளுங்க. சும்மா உட்கார்ந்து போது மனத்தில் கேளுங்க. ஏன்னா அதுக்கு தான் நமக்கு மார்க்கை கொடுத்துருக்காங்க. இல்லைன்னு தந்துக்க மாட்டான். இன்னும் அதிகமான சிறப்புகள் தந்துருக்கிறான். அதிகமான சிறப்புகள் நோக்கு முடியாது. அந்த நோபை எந்த அளவுக்கு அல்ல நமக்கு மகமனத்து நடக்கிறது அது அத்தனை நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் யாரெல்லாம் கேளுங்க அவர் தர தயார் இருக்கிறார். அது தரம் தரும்போது நாம மாற்ற தயாராகும். அதுக்காக கொஞ்சம் நிறுத்தப்படுங்க கொஞ்சம் வேலை செய்யுங்க. கஞ்சி வாங்கி கொடுத்ததுக்கு பார்த்துதான் நான் கஞ்சி காட்ட முடியும் ஒரு பாருங்க. இப்போ இதெல்லாம் 2 நிமிஷம் ஆகுதுங்க. இப்போ போனாங்க ரொம்ப ஒன்றும் மேடை கிடைக்க விடாங்களா எல்லாம் நம்ம மடத்தில் நம்ம எல்லாருக்கும் மேடை இருக்கு உங்கள் மணி இருக்கிறாங்க. சும்மா போகிறதுக்கு கடத்து போகிறாங்க. சும்மா போகிற கடத்து போகிறாங்க. எனக்கு உள்ள கூப்பிட்டு போனேன் சேலம் வர போனேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே இந்த சிலை பிடிச்சி நான் எடுத்துட்டு வந்தேன். தேவையில்லாமல் போய் சாமான் கொண்டு வந்தேன். ஆனால் வந்துடுவாங்க. ஆனால் பள்ளியோட கஞ்சா கொடு ஆவில் காசு கொடுன்னா இதுக்கு மட்டும்தான் கணக்கு. எதுக்கு செலவழி தேவையில்லாத செலவழி தேவை அது பெருமையா இருக்குது. ஆனா இங்க அது பள்ளியோட கொடுக்கணும் கணக்கு எப்படி கணக்கு இந்த மனசு யார் மனசுல போகுது நம்ம மனசு அது அவ்வளோ இருக்கக்கூடாது. திருப்தியா தந்தா ஒரு மாணவது நீங்க தந்தா நான் தரேன்னு சொல்றாங்க. அதனால வாங்குவதற்கு ஆசைப்படுங்க. நோம்பை பரிபூர்ணமாக்கி எந்த குறையும் இல்லாமல் அவன் தொழுவை ஏற்று நோம்பை ஏற்று விடுதலை நரகத்திற்கு விடுதலை பெற்றுக் கொடுத்து உங்களை வெளிச்சத்தால் அருள்வானாக வாக்குத்தான்